இந்தியாவின் ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் குடியேற்ற பணியக ஊழியர் ஒருவர் மீது விமான நிலையத்தில் இலங்கையைச் சேர்ந்த 24 வயது பயணியை பின்தொடர்ந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இண்டிகோ விமானம் மூலம் வந்தடைந்த போது இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த பெண் கூறுகின்றார் என்னவென்று சொன்னால், நான் மாலை 4:30 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தேன். ராஜ்பூருக்கு எனது அடுத்த விமானத்திற்கு 15 மணி நேர போக்குவரத்து நிறுத்தம் இருந்தது. நான் எனது பொருட்களை எடுத்துக்கொண்டு குடியேற்ற படிவத்தில் எனது விவரங்களை நிரப்பி குடியேற்ற கவுண்டரில் உள்ள அதிகாரியிடம் ஒப்படைத்தேன். நான் விமான நிலையத்தில் தனியாக இருக்கின்றேனா என்று அவர் என்னிடம் கேட்டார். 6:25 மணிக்கு குறித்த மாணவி விமான நிலையத்தில் காத்திருந்த போது குடியேற்ற அதிகாரி அந்த யுவதியை அழைத்து கார் நிறுத்தும் இடத்திற்கு வர சொன்னார். நகரத்தை எனக்கு காண்பிப்பதாகவும் தனது பைகளை அவரது அலுவலகத்தில் வைத்துவிட்டு செல்லுமாறும் அவர் தொடர்ந்தும் வலியுறுத்தி இருக்கின்றார். இரவு உணவிற்கு அழைத்து செல்வதாக அவர் கூறியிருக்கின்றார். நான் மறுத்த போது அவர் தொடர்ந்து போன் செய்து நான் ஓய்வெடுக்க ஒரு அறைக்கு செல்லலாம் என்று பரிந்துரைத்தார் என்றும் அவர் அந்த புகாரில் கூறியிருக்கின்றார். மன உளைச்சலுக்கு உள்ளான அந்த மாணவி ஒரு நண்பரிடம் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். அவர் போலீசாரை அணுகுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார். பின்னர் திங்கட்கிழமை அதிகாலையில் ராஜீவ்காந்தி விமான நிலைய போலீசில் எழுத்துப்பூர்வமாக புகார் ஒன்றையும் அவர் அளித்திருக்கிறார். அவரது புகாரின் அடிப்படையில் பாரதிய நியாய சங்கீதா பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குற்றஞ்சாட்டப்பட்டவரின் தொலைபேசி எண்ணின் அடிப்படையில் அவர் விமான நிலையத்தில் பணிபுரியும் குடியேற்ற பணியக ஊழியர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். தாங்கள் ஆதாரங்களை சேகரித்து குற்றங்களை சரிபார்த்து வருவதாக போலீசார் கூறுகின்றார்கள். சட்ட நடைமுறைகளின்படி விசாரணை அதிகாரி முன் ஆஜராகுமாறு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்தியாவிற்கு படிப்பதற்காக செல்பவர்கள் இந்த விடயத்தில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.